கடந்த ஆண்டு கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் கூட்டத்துல சிக்கி இறந்திருப்பாங்க. இப்போ நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இறந்து போன குடும்பத்தினருக்கு ஆறுதலாக இருக்கும் வகையில அரசு பணி ஆணையை வழங்குறதுக்காக கரூர் போக இருக்கிறாரு. இந்த டைம்ல ஒரு சில பேர் இந்த மாதிரியான அரசு பணி ஆணை வழங்குறது தவறு அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த அரசு பணி ஆணையை வழங்குறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எப்படி சொல்லியிருக்காங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஷரத் 21, அதாவது ஆர்டிகல் 21 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு முழு உரிமை உண்டுன்னு ஆர்டிகல் 21 சொல்லியிருக்காங்க. அப்போ கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்தவங்களுக்கு போதிய பாதுகாப்பு இன்மையாலதான், அதாவது அந்த போதிய பாதுகாப்பு யார் வழங்கணும்னு தெரியுங்களா? கவர்மெண்ட் தான். ஒரு ஸ்டேட் மீன்ஸ் கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் தான் அந்த போதிய பாதுகாப்பு வழங்கியிருக்கணும். அந்த போதிய பாதுகாப்பு வழங்காதனாலதான், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரரால தான், அதனாலையும் போதிய போலீஸ் போர்சஸ் இல்லாதனாலையும், அது மட்டும் இல்லாம கிரவுட் மேனேஜ்மெண்ட், கிரவுட் கண்ட்ரோல் போன்ற சில விஷயங்கள், சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் இருந்ததுனாலும் தான் இந்த இறப்புக்கு காரணம்னு ஒரு சில பேர் தெரிவிச்சாங்க. ஆர்டிகல் 21 சொன்ன மாதிரி வாழ்வதற்கான உரிமை இருக்கு. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, ஒரு மனிதன் கண்ணியத்தோட வாழ்வதற்கு முழு உரிமை உண்டு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய வாழ்வாதார உரிமை பாதிக்கப்படாம அவர் வாழணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல பலருடைய வாழ்வாதாரமா இருந்தவங்க உயிரிழந்திருப்பாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு மீண்டும் கண்ணியத்துடனையும் வாழ்வாதார உரிமையோட வாழ்றதுக்கு தான் இந்த அரசு பணி ஆணை வழங்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 21 படிதான் இந்த அரசு பணி ஆணை வழங்குறது சரின்னு தான் எனக்கு தோணுது. மேபி ஆர்டிகல் 14 அண்ட் 16 அஃபெக்ட் ஆனாலுமே நமக்கு முக்கியமானது ஆர்டிகல் 21 சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 21 தான் நமக்கு பல உரிமைகளை கொடுத்திருக்கு. அதுல சில உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ரைட் டு கெட் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைட் டு ஷெல்டர், ரைட் டு சூஸ், அதாவது ஒருத்தவங்களை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை. அது மட்டும் இல்லாம ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் இருக்கு, ரைட் டு கிளீன் என்விரான்மெண்டல் இருக்கு. இந்த ஆர்டிகல் 21 கீழே தான் நமக்கு பலதரப்பட்ட உரிமைகள் கோர்ட் மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கு. சோ முதல்வர் விஜய் அவர்கள் வழங்கக்கூடிய இந்த பணி ஆணை ஆர்டிகல் 21 படி என்ன பொறுத்த வரைக்கும் சரிதான். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.